அம்மா உணவகத்தால் எங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நிஜமாவே அம்மா உணவகம் ப்ராஃபிட்டுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீமா? பேசிக்கலி இந்த ஸ்கீம் வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அடித்தட்ட மக்களும் பயன்பெற்று அவங்களுக்கும் சுகாதாரமான ஒரு உணவு கிடைக்கணும், அவங்களும் வயிறார சாப்பிடணும், அதுவும் கம்மி விலையில சாப்பிடணும் அப்படின்றதுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு மாற்றம்னே சொல்லலாம். அன்னைக்கு தேதிக்கு மாபெரும் மாற்றம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. 2021 ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அம்மா உணவகத்துல வந்து சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவா இருந்துச்சு. ஏன்னா ஃபுட்டோட குவாலிட்டி சரி கிடையாது, அங்க இருக்கிற கிளென்லினஸ் ஒழுங்கா இல்ல. அதுக்கப்புறமா நிறைய அம்மா உணவகங்கள் வந்து சென்னையில மூடப்பட்டது. எதுக்காகனா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் அந்த டைம்ல கிடைக்கல. அவங்களுக்கு தேவையான க்ரோசரிஸ், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அந்த அம்மா உணவகத்தை அவங்க ரன் பண்றதுக்கு தேவையான ஃபண்ட் அவங்களுக்கு பத்தல. இதன் காரணமாக நிறைய அவுட்லெட்ஸ் மூடவும் பட்டுச்சு. 2026 மே 18ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் இந்த 600 அம்மா உணவகம் அவுட்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீரமைச்சு மறுபடியும் அதுல அதே தரத்தோட ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காரு. இதன் அடிப்படையில ஜூன் மாசம் மட்டுமே 1,05,000 பேர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க இந்த அம்மா உணவகம் ஸ்கீம்னால. இன்னைக்கு அவங்க அதை பராமரிச்சு ஃபுட்டை குவாலிட்டியா கொடுத்ததுனால 1,05,000 பேர் வந்து இந்த ஸ்கீமால இன்னைக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அம்மா உணவகம்ன்ற பேரையும் அவங்க மாத்தல. அன்னைக்கு எந்த தரத்துல 2013 அம்மாவோட ஆட்சி அப்போ என்ன தரத்துல அந்த ஃபுட்டு கொடுக்கப்பட்டுச்சோ, எந்த விலையில அந்த ஃபுட்டு கொடுக்கப்பட்டுச்சோ, அதை இன்னைக்கு நம்ம தளபதி எடுத்து மறுபடியும் அதை அதே தரத்திலையும் அதே விலையிலையும் அதே சுகாதாரத்திலையும் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். இத்தனை நாள் சீரமைக்கப்படாத அம்மா உணவகம் இன்னைக்கு சீரமைக்கப்பட்டு 1,05,000 பேர் இதனால பெனிஃபிட் ஆகி இன்னைக்கு அவ்வளவு பேரும் ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து உணவோட தரமும் உணவோட சுவையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லா அம்மா உணவகங்கள்லயும் ஆய்வு நடத்தி கொண்டே இருக்கிறாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். அம்மா அன்னைக்கு கொண்டு வந்த அந்த ஸ்கீமை தளபதி இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்காரு.